ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா எதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நினைவூட்டல். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோன்ற ஒரு நினைவூட்டல் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கான கான்செப்ட் என்னவோ அதுக்குள்ள போகலாம். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? டென்சஸ் இல்லையா? ஸோ நம்ம எதுக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பழசு என்ன முடிச்சோங்கிறது ஒரு கண்டினியூவேஷன் நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, ஸோ அது நமக்கு ஆட்டோமேஷனா நமக்கு என்ன ஆகும்னா, இதுக்கப்புறம் போகக்கூடியது எல்லாமே ஒரு ஃப்ளோ ப்ராப்பரா உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் ஒரு தடவை நம்ம என்ன பண்றோம், ரீகால் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த ரீகேப்சுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதை நம்ம ரீகேப்சுலேஷன் பண்ண நமக்கு நாலேஜ் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எதை பத்தி பார்க்கிறோம், டென்சஸ்ல வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது வரும் காலங்களில் வரக்கூடிய வார்த்தைகளை பெர்ஃபெக்டா எப்படி பேசலாம் அப்படிங்கிறத ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான சர்டன் ரூல் இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு டென்ஸ்க்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு. இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஒரு சர்டன் ரூல் இருக்கு இல்லையா. ஸோ என்ன ரூல் இருந்தாலும் நமக்கு அதை பிளே பண்றதுக்கு ஒரு ஆக்ஷன் வேணும், ஒரு ஹீரோ வேணும். ஸோ அவர் தான் யாரு, ஆக்ஷன் வார்த்தை. அவர் என்ன வச்சிருக்காரு, ஒரு 3 kinds of ஆக்ஷன் வார்த்தைகள், அதாவது V1, V2, V3 அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காரு. அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு அர்த்தங்களும் நமக்கு என்ன பண்ணும், இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணி கொடுக்கும் என்ன ரூலுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆக்ஷன் வார்த்தைகள் நமக்கு பிளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஆப்வியஸா யார் எடுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதாவது யார் அந்த வேலையா பண்ணாங்க, ஏதாவது பர்சன் சொல்றதோ இல்ல நீங்க ஹீ ஷீ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை மென்ஷன் பண்றதோ, ஸோ அந்த சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் வந்து நமக்கு அமைஞ்சிரும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, இன்னைக்கான ரூல் என்ன, அதுக்கான தமிழ் ஆக்கங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லி தருவாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதுல எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஸோ பாசிட்டிவ்ல எழுத போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம், V1, V2, V3. ஸோ 3 விதமான வேர்ப் ஃபார்ம்ஸ் நம்ம பிரிச்சுட்டோம். ஸோ அப்படி வரும்போது V1 வந்து present, V2 வந்து which is indicate past, V3 வந்து which is indicate past participle. ஸோ அப்போ verb 1, verb 2, verb 3 அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த verb 1 வரும்போது இன்னைக்கான verb form நான் என்ன வச்சிருக்கேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தான் உங்களுக்கு, டியர் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டியர் அப்படிங்கிறத ஜென்ரலா சொல்லணும்னா கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா கிழிக்கிறது இல்லையா. ஒரு பொருளை, ஒரு பேப்பரையோ இல்லை ஒரு கவரையோ நம்ம என்ன பண்றோம், கிழிக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ டியர் அப்படிங்கிறது கிழி. ஓகே, நெக்ஸ்ட் V2ல என்ன சொல்றாங்கன்னா டார். டியர் டோர்னு சொல்லக்கூடாது, டார். ஏன்னா ஓவோட சவுண்டு வந்து ப்ரொனவுன்சியேஷன், ஃபோனிக்ஸ் ப்ரொனவுன்சியேஷன் ஆ. அப்ப டார் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். கிழி வந்து டியர், இது வந்து டார். அப்ப வந்து என்னது, கிழிந்து, டார். ஓகேவா. அதுக்கு அடுத்தது V3 வந்து டான். இந்த டான் சொல்லும் போது இந்த ஆர் வந்து சைலண்டா வரணும். இங்க வரணும்னு அவசியம் இல்லை. இங்க வந்து டார் அப்படிங்கிறது வரும், இங்க இ சைலண்ட் ஆயிடும். ஏன்னா ஆரோட சேர்ந்துரும் இ. இங்க வந்து ஆர் சைலண்ட் ஆயிடும், என் தான் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். அப்ப இங்க வந்து டான் அப்படிங்கிறது, டான்ங்கிறது வந்து கிழிந்தது. ஸோ அப்ப கிழி, கிழிந்து, கிழிந்தது அப்படிங்கிறது டியர், டார், டான். ஸோ 3 வித்தியாசங்கள் கிடைச்சிருக்கு. ஸோ இது நம்ம ஜென்ரலா வெறும் இந்த டார், டான் இல்லாம இந்த டியருங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா கண்ணீர் அப்படிங்கறத சொல்லாங்க. ஹாப்பி டியர்ஸ் இல்ல டியர் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. கண்ணீர் மல்க இல்ல கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் நம்ம சொல்லலாம். ஸோ ஆனா அது வேர்புன்னு வரும்போது டியர், டார், டான் அப்படிங்கிறது ஒரு கிழி, கிழிந்தது, கிழிந்து, கிழிந்தது அப்படின்னு பிரிச்சு சொல்றோம். இப்போ நமக்கு வேர்ப் ரெடி ஆயிடுச்சு. இதனுடைய சப்ஜெக்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்குன்னு எழுதிடுவோம். நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கு, ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட் ரோல்ல இருக்காங்க இல்லையா. இவங்க கூட நம்ம என்ன பண்ண போறோம், ரூல் ஆட் பண்ண போறோம். ஸோ ரூல் வரும்போது will have. ஏன் will have எடுக்கிறோம்னா நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் வந்து will have யூஸ் பண்ணனால, ஸோ நம்ம will have யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோட் பை V3. ஸோ V3ங்கிறது which stands for PP, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்றதை நமக்கு கொடுக்குது. அப்போ ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் வந்து பர்ஃபெக்டா ஃப்ரேம் ஆயிடுச்சு. சப்ஜெக்ட், ரூல், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் எழுதும் போது எழுதுறோம். எக்ஸாம்பிள் இப்போ டார், டான், கிழிக்கிறது அப்படின்றது வந்துருச்சு. நீங்க என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். He will have. ஸோ ஒரு சப்ஜெக்ட் he will have அப்படிங்கிற ரூல் எடுத்துட்டு V3 வரும்போது டான். ஸோ he will have torn அப்படிங்கிறது முடிச்சிடலாம். இல்ல இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்க எழுதலாம், he will have torn his shirt.
ஸோ அப்ப என்ன அர்த்தம்? அவன் அவனுடைய சட்டையை என்ன பண்ணிருப்பான்? கிழித்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்ப அவன் சட்டையை, யார் செகண்டா வருவாங்க? இவங்க, ஹிஸ் ஷர்ட், அவன் சட்டையை கிழித்திருப்பான். ஸோ அப்ப என்ன சொல்றாங்க? அவன் சட்டையை கிழித்திருப்பான் அப்படிங்கிறது. அப்ப இதுலயுமே நமக்கு என்ன இருக்கு? யார் ஃபர்ஸ்ட் வரணும், யார் செகண்ட் வரணும், அண்ட் தேர்டா வரவங்க யார் யாரு அப்படிங்கிறது இருக்கு. he will have torn his shirt அப்படிங்கிறது. இது நீங்க வந்து his shirt மென்ஷன் பண்ணாம கூட நீங்க சொல்லிக்கலாம். ஸோ அப்ப நமக்கு ஒரு டியர் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கண்ணீர்ன்றது மட்டும் இல்லாம அதை தாண்டி இந்த கிழிக்கிறது, கிழிந்து, கிழிந்தது அப்படிங்கிறதுமே இருக்கு. அப்படிங்கறத இன்னைக்கான ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கா புரிஞ்சுக்கோங்க. இந்த டியருங்கிற வேர்டை வந்து நீங்களுமே பயன்படுத்த ஆரம்பிங்க. இங்கெல்லாம் அந்த புக்ஸ் கிழிஞ்சிருக்கு, இல்லைன்னா பேப்பர் கிழிக்கிறாங்க, ஷர்ட்டை கிழிச்சுட்டாங்க, அந்த மாதிரி இடத்துல இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம். பிரிச்சு யூஸ் பண்ண கத்துக்கங்க. இந்த வர்க் ஃபார்ம்ஸை வச்சுட்டு இன்னைக்கான 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த நியூ சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.